வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கூட்டுக்கறி. இந்த கூட்டுக்கறி ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் கூட்டுனாவே பருப்பு, தேங்காய், காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு தான் கூட்டு பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில் பார்த்திங்கன்னா மொத்தமே மெயினான 3 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒன்று தேங்காய், அதுக்கப்புறம் இந்த காய்கறி, எல்லோ பம்ப்கின், அதுக்கப்புறம் யாம். இந்த 3 வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி இந்த கூட்டுக்கறி பண்ண போகிறோம். இதில் நோ ஆனியன், நோ கார்லிக், ரொம்ப ஈஸி ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் தான். இந்த கூட்டுக்கறி பார்த்திங்கன்னா கேரளாவில் காளான் சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கப்புறம் அவியல் சாப்பிட்ருப்பீங்க, ஓலான், அதுக்கப்புறம் கூட்டுக்கறி. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நார்மலாக எல்லார் வீட்டில் பண்ணுற ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி மெத்தட். கண்டிப்பாக ஒரு டே ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கூட்டுக்கறிக்கு தேவையான பொருட்கள்: யாம் 200 கிராம், எல்லோ பம்ப்கின் 250 கிராம், பிளாக் சிப்பீஸ் 100 கிராம், முழு தேங்காய் 1, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, சில்லி பவுடர் 1½ டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஒரு அருமையான கூட்டு. இந்த கூட்டில் வெங்காயம், தக்காளி எதுவுமே போடாமல் வெறும் தேங்காய் இந்த 2 காயை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது யாம், பம்ப்கின், இந்த 2 காயை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த யாமை நல்லா டைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு பாயிலிங் டைமில் கரெக்டாக வரும். பச்சை தண்ணியில் இந்த கிழங்க போட்ட பிறகு உப்பு, சில்லி பவுடர். சில்லி பவுடருக்குன்னா காய் வேக வச்ச பிறகு கொஞ்சம் கலர் வரணும், அதனால தான் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இது நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் பாதி தேங்காவை நல்லா திரும்பி வச்சுருக்க தேங்காவை இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த அரைக்கிற பக்கம் எப்படின்னா ஒரு 90% அளவுக்கு நல்லா அரையணும். நல்லா நைஸாக அரைக்க வேண்டாம், அதே டைமில் தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் குக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் இந்த கிழங்கு நல்லா வெந்திருக்கா சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். கையில் கிழங்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு நீங்கள் இந்த பம்ப்கின் போடலாம். இந்த பம்ப்கின் அதுக்கப்புறம் யாம் ரெண்டுமே கரெக்டான டைஸில் கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பம்ப்கின் எல்லாம் வந்திருக்கா? இந்த பம்ப்கினும் ஃபுல்லாக குக் பண்ணல, 90% குக் பண்ணியிருக்கேன். எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பியும் குக் பண்ண போகிறோம். அதனால கரெக்டாக ஒரு 90% கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உடைக்கிறதுக்கு. அந்த பக்குவத்தில் பாயில் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் தேங்காய் எண்ணெய் இந்த மண்சட்டில் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. சீரகம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில்லி பவுடர் டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். குழம்புத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி போடுங்க, அப்படி இல்லைனா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பக்கத்தில் தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு கருப்பு மூக்கடலை, இந்த மூக்கடலை நல்லா வேக வச்சுருங்க. வெந்த மூக்கடலை இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த வேக வச்ச கடலையோட தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணி ஒன்றா குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வேக வச்ச அந்த காய்கறியோட தண்ணி இருக்குல்ல, அதாவது ஸ்டாக் வாட்டர், அந்த ஸ்டாக் வாட்டர் இதில் ஆட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம்.
இந்த ப்ரிப்பரேஷனுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தேங்காய், இன்னொன்று வேக வச்ச அந்த காய்கறியோட ஸ்டாக் வாட்டர், அதுக்கப்புறம் பிளாக் சன்னா. இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனத்தில் வச்சு கரெக்டாக குக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அந்த காய்கறியை இதில் ஆட் பண்ணி திருப்பியும் குக் பண்ணுறோம் ஒரு 10 நிமிஷம். அதே டைமில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காய்கறி மேஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அதே டைமில் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தாளிப்பு போகிற இடத்துலையும் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா வேகட்டும். சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு பேனில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திருவி வச்சுருக்கேன் தேங்காய். அந்த முழு தேங்காய் சொன்ன பார்த்தீங்கன்னா, பாதி தேங்காய் வந்து பேஸ்ட்டு, பாதி தேங்காய் வந்து இந்த மாதிரி திருவி வச்சுருக்க தேங்காவை கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்தெடுக்கிறோம். இப்படி வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த கறியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு அருமையான கூட்டுக்கறி கேரளா ஸ்டைலில் ரெடி. தேங்காவை கவனமாக நல்லா வறுத்துருங்க. இப்போ வறுத்த தேங்காவை அப்படியே போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதிக்க விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால், ஆஹா, கூட்டுக்கறி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணுங்கள். என்னங்க, இந்த கூட்டுக்கறி எப்படி பண்ண தெரிஞ்சிருக்கோம்ல. முக்கியமாக இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேறு எதனா எண்ணெயை யூஸ் பண்ணினா கண்டிப்பாக டிஷ் நல்லா இருக்காது. அதனால் கவனத்தில் வச்சு கரெக்டாக குக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.